பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தரம் 12 கதா கதிர் பற்றிய நம்பிக்கை தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாங்கள் நோக்குவோம். உங்களுடைய பாடத்திட்டத்தில் இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடுகளில் 6 அடிப்படை அம்சங்களில் இறுதியான அம்சமாக கதிர் பற்றிய நம்பிக்கை அமைந்திருக்கின்றது. முதலில் கதிர் பற்றிய நம்பிக்கை என்றால் என்ன என்பதை பார்ப்போம். இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு நிகழ்வும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே நடக்கின்றது என்பதை உறுதியாக உண்மைப்படுத்துவது கலா கதிர் பற்றிய நம்பிக்கை என்று நாங்கள் சொல்ல முடியும். இஸ்லாத்தில் ஈமான் கொள்ள வேண்டிய 6வது அம்சமாக கதிர் பற்றிய நம்பிக்கை அமைந்திருக்கின்றது. எனவே இதனை நம்பாதவரை ஒரு முஸ்லிமுடைய ஈமான் பூர்த்தி அடையாது. கலா கதிரை நம்பாதவர்கள் குஃப்ரில் நுழைவார்கள். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் கதிர் பற்றிய நம்பிக்கை மிக அவசியமானது. இதனால்தான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சில மனிதர்கள் கதிரை விசுவாசிப்பதில்லை என்று சிலர் வந்து முறையிட்ட போது இவ்வாறு சொன்னார்கள். நான் அவர்களை பார்த்து சொல்லுவேன், நான் உங்களை விட்டும் நிரபராதியாகிவிட்டேன், நீங்களும் என்னை விட்டும் நிரபராதியாகிவிட்டீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உஹது மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் அவர்கள் கதிரை நம்பாதவரை அவர்களது தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று அவர்கள் கூறினார்கள். கதிர் பற்றிய நம்பிக்கை மாணவர்களே மிகவும் அவசியமானது. இதனை பல குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் எங்களுக்கு சொல்கின்றன. பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவிக்கின்ற எந்த ஒரு சம்பவமும் அதனை நாம் உண்டாக்குவதற்கு முன்னரே லவ்ஹுல் மஹ்ஃபூல் எனும் ஏட்டில் இல்லாமல் இல்லை. நிச்சயமாக அது அல்லாஹ்வுக்கு மிகவும் எளிதானதாகும். அதேபோல் உங்களுக்கு தெரியும், ஹதீஸ் ஜிப்ரீல் எனப்படுகின்ற அந்த ஹதீஸிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஈமான் என்றால் என்ன என்று கேட்டுவிட்டு அதற்கு ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களையும் சொல்லி காட்டுகிறார்கள். அதிலே 6வது அம்சமாக கலா கதிர், நன்மை தீமைகளின் முன்னளப்பு பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இவையெல்லாம் தெளிவான ஆதாரங்களாக கதிர் பற்றி அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். கலா கதிர் என்பதை பத விளக்கம் பற்றி நாங்கள் பார்த்தால், கலா என்பது அரபு மொழியில் தீர்ப்பளித்தல், நிறைவேற்றுதல் எனும் கருத்துக்களை கொண்டது. கதிர் என்பது அரபு மொழியில் நிர்ணயித்தல், அளவிடுதல், சக்தி பெறுதல் போன்ற கருத்துக்களை கொண்டது. இந்த 2 பதங்களையும் சில அறிஞர்கள் வேறுபடுத்தினாலும் குர்ஆன் ஹதீஸில் அவை பயன்பட்டிருக்கின்ற விதத்தை பார்க்கும்போது பொதுவாக ஒரே கருத்தை கொண்டிருக்கின்றன என்பதுதான் அநேகமான அறிஞர்களுடைய கருத்தாகும். எனவே இந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது கலா கதிர் என்பது பிரபஞ்சத்தில் நடக்க உள்ள சகலதையும் அல்லாஹ் தஆலா முன்னளந்துள்ளான், திட்டமிட்டுள்ளான் என்பதையும் அவை அவன் நாடும் காலத்தில், நேரத்தில், இடத்தில், விதத்தில் நடந்து விடுகிறது என்பதையும் இது குறிக்கிறது என்று நாங்கள் சொல்ல முடியும். எனவே கலா கதிர் என்பது பிரபஞ்சத்தில் நடக்க உள்ள அனைத்து அம்சங்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்கனவே திட்டமிட்டுள்ளான் என்பதையும் அவை திட்டமிட்ட விதப்படி உரிய காலத்தில், நேரத்தில், இடத்தில், விதத்தில் நடந்தேறுவதையும் இந்த கலா கதிர் என்பது குறிக்கிறது என்று நாங்கள் சொல்ல முடியும். கதிருடைய 4 நிலைகளையும் நம்பாதவரை ஒருவர் கதிர் பற்றி நம்பியவராக மாட்டார். அவற்றில் 4 அம்சங்கள் இருக்கின்றன. இவற்றை நாங்கள் அடுத்து பார்ப்போம். முதலாவது இல்ம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றினதும் தொடக்கம் முதலே அதை பற்றி பூரணமாக அறிந்து வைத்திருக்கின்றான். இந்த வானங்கள், பூமியில் உள்ள ஒரு அணு, ஒரு கடுகளவு கூட எதுவும் அவனுடைய அறிவை விட்டு மறைவதில்லை என்ற கருத்தை குர்ஆன் வசனங்கள். எனவே அனைத்து விடயங்களையும் அவன் ஆரம்பம் முதல் அவை படைக்கப்படுவதற்கு முதலே அறிந்து வைத்திருக்கின்றான். இரண்டாவது, அல்லாஹ் தஆலா இந்த வானங்கள் பூமியை படைக்க 50,000 வருடங்களுக்கு முன்னர் அனைத்தையும் பற்றி தான் அறிந்த விடயங்களை லவ்ஹுல் மஹ்ஃபூலில் எழுதி வைத்திருக்கின்றான். வானங்கள் பூமியை படைக்க 50,000 வருடங்களுக்கு முன்பே படைப்பினங்களின் விதியை, தக்தீரை எழுதி வைத்தான் என்ற ஹதீஸ் இதற்கு சான்றாக அமைகிறது. மூன்றாவது, நாட்டம், இராதத். அல்லாஹ்வின் நாட்டத்தை கொண்டும் அவனுடைய ஆற்றலை, வல்லமையை கொண்டுமே பிரபஞ்சத்தில் அனைத்து நன்மை தீமைகளும் நடக்கின்றன என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். 5வது, தன்ஃபீத், படைத்தல், நிறைவேற்றல் என்ற அர்த்தம். அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹ்வின் படைப்புகளாகவும் அவற்றின் பண்புகளையும் செயற்பாடுகளையும் கூட அல்லாஹ் படைக்கின்றான் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். முதலில் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அறிந்து வைத்திருக்கின்றான். அறிந்தவற்றை அவன் எழுதி வைத்திருக்கின்றான்.
எழுதியவற்றை அல்லாஹ் தாலா அவன் நாடுகின்றான். நாடுகின்ற பொழுது அவை நடந்து விடுகின்றன. இந்த 4 கட்டங்களையும் நாங்கள் கதிரிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். கதிரும் செயல் சுதந்திரமும் தொடர்பாக அடுத்து பார்க்க இருக்கின்றோம். வெளிப்படையாக பார்க்கும்போது கதிரும் மனிதனுடைய செயல் சுதந்திரமும் ஒன்றுக்கொன்று முரணாக தோன்றலாம். ஆனால் இதனை சரியாக விளங்கிக் கொண்டால் அவை முரணானதல்ல என்பதை புரிந்து கொள்ள முடியும். முதலாவது தெரிவு சுதந்திரம். மனிதன் எவ்வளவு முயற்சித்தாலும் அதுக்கு பயனில்லை, எல்லாம் விதிப்படியே நடக்கிறது, எனவே நாங்கள் முயற்சி செய்தாலும் செய்யாவிட்டாலும் எங்களுக்கு கிடைப்பது கிடைக்கும் என்று ஒருவர் நினைப்பது முற்றிலும் தவறானது. மனிதனுக்கு தெரிவு சுதந்திரம், செயல் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. நன்மை தீமைகளை தெரிந்தெடுக்கும் சுதந்திரம் அவனுக்கு இருக்கிறது. அவ்வாறு இல்லாவிட்டால் அவனுக்கு ஏவல்களும் விலக்கல்களும் வழங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே குர்ஆன் வசனம் இதை தெளிவாக சொல்கிறது. விரும்பியவர் இதனை விசுவாசிக்கலாம், விரும்பியவர் நிராகரிக்கலாம். எனவே மனிதனுக்கு தெரிவு சுதந்திரம் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. அவன் நாடிய போது நன்மையை செய்யவோ தீமையை தெரிந்தெடுக்கவோ அவனுக்கு முடியும். ஆனால் அந்த தெரிவு சுதந்திரத்துடைய அளவு இல்லை என்பது அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கின்றான். இரண்டாவது, நன்மைக்கு நற்கூலியும் தீமைக்கு தண்டனையும் உண்டு. மனிதன் செய்கின்ற நற்காரியங்களுக்கு நன்மையும் சுவர்க்கமும் வழங்கப்படுவது போல் தீய செயல்களுக்கு தீமையும் தண்டனையும் நரகமும் வழங்கப்படுகிறது. மனிதனுக்கு சுய விருப்பமோ செயல் சுதந்திரமோ இல்லை என்றால் சுவர்க்கம் நரகத்தை படைப்பதில் அர்த்தமில்லை, அவசியமில்லை. அவற்றில் நுழைவிப்பதிலும் நியாயம் இல்லாமல் போய்விடும். எனவே அல்லாஹ் தஆலா அதில் நீதியானவன் என்ற வகையில் அவன் மனிதனுடைய இந்த செயல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அந்த சுவர்க்கத்தை நரகத்தையும் வழங்க இருக்கின்றான். மூன்றாவது, நபிமார்கள் வேதங்கள் அனுப்பப்பட்டமை. அல்லாஹ்வை யாரும் குறை கூற முடியாது. அவன் மனிதனை படைத்ததோடு விட்டுவிடவில்லை. நபிமார்களை சுவர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்பவர்களாகவும் நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கின்றான். எனவே இந்த செயல் சுதந்திரம் ஒன்று இல்லாவிட்டால் உலகத்துக்கு நபிமார்கள் வேதங்கள் அனுப்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம். எனவே யாரும் விதியை காரணம் காட்டி தப்பிக்க முடியாது. எனவே தான் உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு இடத்திலே ஒரு திருடர் திருடிவிட்டு இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே நடந்தது என்று சொன்னபோது அவருக்கு 2 தண்டனை, திருடியதற்காகவும் அதற்கு விதியை காரணம் கூறியதற்காகவும் 2 தண்டனை வழங்குமாறு அவர்கள் விதித்ததை நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள். அதேபோல் 4வது விடயம், யாரும் நிர்பந்தத்தை உணர்வதில்லை. பொதுவாக உலகத்திலே நாங்கள் நன்மை செய்கின்ற பொழுதோ அல்லது தீமை செய்கின்ற பொழுதோ எங்கள் பின்னால் இருந்து எங்களை யாரும் தள்ளுவது போல் எங்களை நிர்பந்திப்பது போல் யாரும் உணர்வதில்லை. எனவே நிர்பந்தமாக மனிதனுடைய செயல்கள் அமைந்திருப்பதில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். அவ்வாறு நிர்பந்தத்தால் மனிதன் ஏதாவது செய்தால் அதற்கு மனிதன் பொறுப்பாளியும் அல்ல என்பதுதான் இஸ்லாத்துடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்து, அல்லாவின் ஆழமான ஞானமும் நுணுக்கமான திட்டமிடலும் இதில் அடங்கி இருக்கிறது. அல்லாஹ் காரியங்களையும் காரணங்களையும் கதிரிலே எழுதி வைத்திருக்கின்றான். காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் என்று சொல்வோம். இந்த பிரபஞ்ச நியதிகளில் ஒன்றுதான் காரணங்களோடு தான் அந்த காரியங்கள் நடப்பதாக அல்லாஹ் தஆலா எழுதி வைத்திருக்கின்றான். இது முற்றிலும் அல்லாஹ்வுடைய அறிவுக்கும் ஞானத்துக்கும் உட்பட்ட விடயமாகும். ஒன்று நிகழ முன்னர் அல்லாஹ் எழுதி வைத்திருப்பது என்பது அவனது அறிவுக்கான சான்றாகும். அது மனித முயற்சிக்கான தடை அல்ல. இதனை எளிதாக நாங்கள் விளங்கப்படுத்துவதாக இருந்தால், ஒரு ஆசிரியர் தன்னிடம் பல வருடங்களாக கற்ற மாணவருடைய ரிசல்ட் பரீட்சை பெறுபேறு எவ்வாறு இருக்கும் என்று அவர் கணித்து சொல்கின்றார். பரீட்சை நடைபெற்ற பின்னர் அவர் சொன்னவாறே அந்த பெறுபேறு வெளிவருகிறது. அதனால் அந்த ஆசிரியரை யாரும் குறை சொல்ல முடியாது. இந்த ஆசிரியர் நிர்பந்தித்ததால் தான் இந்த பெறுபேறு வந்தது. எனவே அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்தவன், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன். இந்த படைப்புகள் ஒவ்வொன்றும் அதை இறுதியில் எங்கே போய் சேரும் என்பதை அவனுடைய அறிவால் அளந்து வைத்திருக்கின்றான். அது எங்களுடைய முயற்சிக்கான தடையோ நிர்பந்தமாகவோ அமைந்து விடாது. அடுத்து, இறைவன் நிர்ணயித்தவை எங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கின்றன. கதிரை அல்லாஹ் தஆலா எங்களுடைய நன்மைக்காக மறைத்து வைத்திருக்கின்றான். யாருக்காவது அவர்கள் மரணிக்கின்ற திகதி, நேரம், இடம் தெரியும் என்றிருந்தால் அவர்களால் நிம்மதியாக உலகத்தில் வாழ முடியாமல் போய்விடும். எனவே அல்லாஹ் தஆலா இந்த நியதியை எங்களுக்கு மறைத்து வைத்திருக்கின்றான். அதனை காரணம் சொல்லி நாங்கள்
பொடுபோக்காக இருந்துவிட முடியாது விதியை காரணம் சொல்லி. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒட்டகத்தை கட்டிவிடு, பிறகு இறைவனிடம் தவக்குள் வை, பொறுப்பு சாட்டு என்று சொன்னார். எனவே நாங்கள் இந்த உண்மையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கதிரை நம்புவதால் ஏற்படுகின்ற நன்மைகளை நாங்கள் பார்த்து செல்வோம். முதலாவது, சமநிலையான ஆளுமை எங்களுக்கு கிடைக்கிறது. நாங்கள் விதியை நம்புகின்ற பொழுது துன்பத்தின் போது அளவுக்கு மிச்சம் அளவுக்கு அதிகமாக நாங்கள் வருத்தப்படவோ அல்லது சந்தோஷம் வருகின்ற போது அளவுக்கு மிச்சம் அதிகமாக பெருமிதம் கொள்ளவோ அல்லது மமதை கொள்ளவோ நாங்கள் மாட்டோம். அளவோடு நடந்து கொள்வோம், நடுநிலையாக நடந்து கொள்வோம். எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கின்றன என்பதை நாங்கள் நம்பி நடப்போம். இரண்டாவது, மன அமைதி கிடைக்கிறது. கதிரை நம்பிக்கை கொள்வதால் நாங்கள் விரும்புபவை நடக்கும்போது அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறோம், நாங்கள் விரும்பாதவை நடக்கும்போது பொறுமை காட்கின்றோம். எனவே இதனால் எங்களுக்கு எப்போதும் மன நிம்மதி கிடைக்கிறது. விரக்தி நீங்கி நம்பிக்கை பிறக்கிறது. எல்லா இன்ப துன்பங்களும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது என்று நம்பும்போது எங்களுக்கு விரக்தி வருவதில்லை. யாரும் தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே அல்லாஹ் தாலா எதை வைத்தாலும் எங்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்துவான் என்று நாங்கள் இதன் மூலம் நம்புகின்றோம். எங்களுக்கு கிடைப்பது மட்டுமல்ல நன்மையானது, நாங்கள் எதிர்பார்த்தும் கிடைக்காமல் போகின்ற விடயங்கள் அதைவிட நன்மையாக எங்களுக்கு இருக்கலாம். எனவே இந்த அடிப்படையை கதிரை நம்புவதால் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அடுத்து, உற்சாகத்தை தருகிறது. எது வந்தாலும் போராடுவதற்கு, தளராமல் அதற்காக முயற்சிப்பதற்கு கதிர் பற்றிய நம்பிக்கை உதவுகின்றது. உதாரணமாக ஒரு செயலில் இறங்கினால் முழு உலகமே ஒன்று திரண்டு வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்றால் இன்றேல் எமக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. இதனை ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், முழு உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் அல்லாஹ் தஆலா நாடாதவரை உனக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. எனவே எந்த ஒரு செயலிலும் உற்சாகத்தோடு ஈடுபடுவதற்கு மனிதர்களுடைய சொற்களுக்கு பயந்து எங்களுடைய செயல்களை முடக்கி விடுவதற்கு இந்த கதிர் எங்களுக்கு அதிலிருந்து மீள்வதற்கு உதவி செய்கிறது. ஐந்தாவது பாருங்கள், அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை ஏற்படுகிறது. கதிரை நம்புவது என்பது அல்லாஹ் மீதான நம்பிக்கையின் உச்சகட்டமாகும். எனவே அல்லாஹ் எங்களுக்கு நாடுகின்ற விடயங்கள் தான் எங்களுக்கு நடக்கின்றன. எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பொறுப்பு சாட்டிவிட வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா எப்போதும் என்னோடு இருக்கின்றான். எனக்கு நடக்கின்ற சகல விடயங்களும் அல்லாஹ் எனக்கு ஏற்கனவே விதித்த விடயங்கள், அதிலே திருப்தி கொள்வோம் என்ற மனநிலை இதன் மூலம் உறுதியாகிறது. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினருடைய கலாக்கதிர் பற்றிய நிலைப்பாட்டை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். மனிதன் செயல் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கின்றவன். எனவே அவன் செயல்களுக்கு அவன் பொறுப்பு சொல்ல வேண்டும். ஆனால் அந்த செயல் சுதந்திரம் எவ்வளவு, அந்த பொறுப்பு எவ்வளவு, அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் எவ்வளவு என்பது அல்லாஹ் மட்டுமே அறிந்திருக்கின்றான். இரண்டாவது, மனிதன் எவ்வளவு முயன்றாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இன்றால் எதுவும் நடக்காது. அவனது நாட்டத்தை மீறி உலகத்தில் எதுவும் நடக்காது. மனித முயற்சி தேவை, ஆனால் அதற்கு மேலால் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய நாட்டம் மிகைத்து நிற்கும். அது அவனுடைய சக்தியை வெளிப்படுத்துவதாக அமையும். அடுத்து, மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விடயங்களுக்கு, இயற்கையாக நடப்பவற்றுக்கு மனிதன் பொறுப்பாளி அல்ல. இவற்றுக்கு மனிதனுக்கு வெகுமதியோ தண்டனையோ கிடையாது. மனிதன் ஒருவன் எந்த குடும்பத்திலே பிறக்கிறான், எந்த நாட்டிலே பிறக்கிறான், இவ்வாறான விடயங்களுக்கு அவன் பொறுப்பாளி அல்ல. எனவே மனிதனுடைய செயல் சுதந்திரத்துக்கு முழுமையான அப்பாற்பட்ட விடயங்கள் பல இருக்கின்றன. இதை பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் விசாரிப்பது கிடையாது. அடுத்து, மனிதனுக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டுள்ளதால் நல்லவற்றை ஏற்று நடக்கவும் தீயவற்றை தவிர்த்து கொள்ளவும் அவன் பொறுப்பாளியாகின்றான். எனவே நல்லது என்று தெரிந்த பின்னர் அதனை அவன் செய்ய வேண்டும். தீயது என்று தெரிந்த பின்னர் அதனை தெரிவு செய்தால் அதனுடைய விளைவுகளை அவன் நிச்சயமாக பெற்றுக்கொள்வான். அதுவும் விதியை சார்ந்தது. அடுத்து, இறுதியாக நாங்கள் பார்ப்போம், கலாக்கதிர் பற்றிய தவறான கருத்து கொண்டவர்கள், கதரியாக்கள், முத்தசிலாக்கள், ஜபரியாக்கள் போன்றவர்களை நாங்கள் முக்கியமாக சொல்லலாம். கதரியாக்கள் என்றாலே கதிரை மறுத்தவர்கள் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கதிரை மறுத்து அதனை அதிகம் விமர்சித்த வழிகட்ட பிரிவினர். மாபத் இப்னு ஹாலித் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று கூறப்படுகின்றது. இவர்களுடைய கதிர் பற்றிய கொள்கை, மனிதனுடைய செயல்கள் யாவும் அவனுடைய சுதந்திர சிந்தனையால் உருவாகின்றன. மனிதனுடைய இன்பம் துன்பம் அனைத்துக்கும் மனித முயற்சி தான் காரணம், அல்லாஹ்வுடைய நாட்டம் அல்ல.
அல்லாவின் அறிவுக்கோ கற்பனைக்கோ அப்பாற்பட்டவை உலகில் நடக்கும். அவன் நடந்த பிறகுதான் அல்லாஹ் கூட அறிந்து கொள்கிறான் என்று இவர்கள் தவறான விளக்கம் சொன்னார்கள். மூத்தசிலாக்களும் உண்மையில் கதரியாக்களுடைய கொள்கையை அவர்களுக்கு பிறகு எடுத்துச் சென்றவர்கள். வாசில் பின் அத்தாவினால் இது உருவாக்கப்பட்டது இந்த சிந்தனை. இவர்களும் கதிர் பற்றி சொல்கின்ற பொழுது மனிதனுக்கு பூரண செயல் சுதந்திரம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ் மனிதனுக்கு நன்மையை மட்டுமே நாடுகிறான், தீமையை நாடுவதில்லை, அது அவனே தேடிக்கொள்கின்றான். இவ்வாறு அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் இறை நீதி அதில் என்ற கோட்பாடின் மூலம் கலா கதிருக்கு முற்றிலும் மாற்றமான விஷயங்களை சொன்னார்கள். இச்சம்பந்தமான மேலதிக விவரங்களை நீங்கள் மூத்தசிலா என்ற பாடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும், பார்க்கலாம். ஜபரியாக்கள் இந்த 2 கோட்பாடுகளுக்கு முரணான கருத்து கொண்டவர்கள். கதரியாக்கள் எதிர்த்து உருவான சிந்தனை பிறகு ஜாதிபுனு தீர்க்கம் என்பவனால் இச்சிந்தனை பரப்பப்பட்டது என்று கூறலாம். கதிர் பற்றிய கருத்து இவர்கள் சொல்கிறார்கள், மனிதன் முழுமையாகவே செயல் சுதந்திரம் இல்லாதவன். அவனுக்கு சுயமாக சிந்தித்து எதையும் செய்ய முடியாது, எல்லாமே நிர்பந்தமாக நடக்கின்றன. எனவே அவனுக்கு அதில் பங்கும் கிடையாது என்று அவர்கள் தவறான கருத்தை கொண்டிருந்தார்கள். எனவே நாங்கள் பார்த்த இந்த விடயங்களை வைத்து இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுத முயற்சி செய்யுங்கள். கலாக்கதிர் பற்றிய நம்பிக்கை மனித வாழ்வை நெருப்படுத்திக் கொள்வதற்கு எவ்வாறு துணை புரிகின்றது, அதாவது கலாக்கதிர் பற்றி நம்பிக்கை கொள்வதால் எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை நீங்கள் எழுத முடியும். கதிர் நம்பிக்கை கொள்வதன் அவசியம், அது பற்றிய குர்ஆன் ஹதீஸ் வசனங்களை முன்வைத்து நீங்கள் சொல்ல முடியும். கதிர் பற்றி கதரியா ஜபரியா ஆகியோரின் கருத்துக்களை ஒப்பிடுக. இங்கே நாங்கள் கடையிறுதியாக சொன்ன விஷயங்களை அவர்களை கருத்துக்களை ஒப்பிட்டு சொல்லலாம். கதிரும் செயல் சுதந்திரம் பற்றி சுருக்கமாக விளக்குக. அதேபோல் கதிர் பற்றிய அஹ்லு சுன்னாவின் நிலைப்பாட்டை விளக்குக. இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுத முயற்சி செய்யுங்கள். எனவே நாங்கள் இன்றைய தினம் கலாக்கதிர் சம்பந்தமான அடிப்படையான விடயங்களை பார்த்தோம். எனவே எங்களுடைய பாடத்திட்டத்துக்கு அமைவாக நாங்கள் அந்த எல்லையிலிருந்து சில முக்கியமான விடயங்களை கலந்துரையாடினோம். இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இன்ஷா அல்லாஹ் அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு பாடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.